இருக்கட்டும். கர்த்தரை பசங்க ஸ்தோத்திரம். எசேக்கியேல் வந்து அவனுடைய அடையாளப்படுத்துறதை வந்து பார்த்துட்டோம். அதில் வந்து அவனை வச்சு வந்து 6 அடையாளத்தில் வந்து செங்கல், இருப்பு சட்டி ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து வந்து எசேக்கியேல் ஒரு கழித்துப்படுத்துறது அந்த இதை பார்த்தோம். அடுத்து பஞ்சத்துக்கு அவன் அடையாளம் வைக்கிறாரு. அடுத்து சவரகன கத்திக்கு அவன் அடையாளம் வைக்கிறாரு. அப்புறம் எருசலேம் சிறையிருப்பை குறித்து அடையாளம் வைக்கிறாரு. இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேலின் மனைவி மரணத்தை வந்து அவனை கத்தலை சிறைன்னா அடையாளப்படுத்துகிறது. அவனை வச்சு அடையாளப்படுத்துகிறான். அதை குறித்து நிற்கிற போது பார்ப்போம். 24 15 to 27 வரைக்குமே அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வாசிக்கிறது பார்த்திங்கன்னா 24 15 to 27 24 வரைக்கும். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற்காலத்தில் நான் ஜனங்களோடே பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற்காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீ செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதற்கு எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்துமாவின் வாஞ்சியுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சிகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரையொருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடியெல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். இந்த எசேக்கியேலுடைய மனைவி மரணம் வந்து அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் அழிக்கப்படுகிறத அந்த தீர்க்க தரிசனம் வந்து வார்த்தை வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது தான் எசேக்கியேலுடைய மனைவி மரணத்தை வந்து என்ன அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆலயம் அழிஞ்சாலே அது தேசத்தண்டனை வாய்ப்பு ஆலயம். அப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரே அடியாக அடிச்சுடுவேன், ஆமாம் உன்னுடைய மனைவி அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் சாயங்காலத்தில் அந்த மாதிரி செஞ்சுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய துக்ககரமான ஒரு விஷயம். வயசே படிச்சுட்டு போயிடும். ஒரு அடையாளப்படுத்துகிறேன். இந்த அம்மா வந்து எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு தெரியல, எசேக்கியேலுக்கு பிள்ளைங்க இருந்தாங்களான்னு தெரியல, அதே விட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு கீழ்ப்படுறதை நம்ம கற்றுக்கணும். அடையாளப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனாலே அடையாளப்படுத்துகிறோம். தீர்க்க தரிசனம் அப்படின்னா நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு காசு சம்பாதிக்கிற விஷயம். எனக்கு வந்து தீர்க்க தரிசனம்னா இருக்குன்னா பணத்தோடு சம்மந்தப்பட்டது அப்படி கிடையாது. தீர்க்க தரிசி அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை சொல்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த வார்த்தைக்கு வந்து என்ன செய்யணுமா, அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தைக்கு அது என்ன செய்யணுமா, அடையாளமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் ஆறு அடையாளங்கள் வந்து நம்ம குறித்து படிக்கிறோம். அடையாளப்படுத்துகிற தேவன் அப்படி படிக்கிறோம். அப்போ ஒரு தீர்க்கதரிசியானவை எவ்வளவு கீழ்ப்படியணும், அதுதான் விஷயம் வந்து கற்றுக்கணும். அப்போ ஒரு மனைவியை அடித்தா அவனுடைய அந்த குடும்பம் கட்டப்படுகிற காரியம் நினைச்சு அதோட முடிஞ்சுக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பஸ்ஸு சொல்கிறாங்க, ஒரு மனைவி இறந்து போனால் அடுத்த மனைவி வந்து திருமணம் பண்ணிக்கலாம், அதில் விடுதலை ஆகிக்கலாம் அப்படின்னு வசனங்கள் இருக்குது. ஆனால் எசேக்கியேல் அடுத்த திருமணம் பண்ணணும்னா அப்படிங்கிறது வேதத்தில் சொல்ல முடியும். அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போது ஆண்டவர் தான் அடிச்சுன்னு எடுக்கிறார், சொல்லிட்டு தான் அடிச்சு எடுக்கிறார். ஒரு வீட்டில் வந்து மரணம் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு
மரணம் எப்போ செய்யாது தாங்கிக்கிற கொள்ள முடியாது சொல்லிட்டு இந்த இஸ்ரவேலுக்கு அடையாளமும் உன்னுடைய மனைவியை அடிக்கிறேன். அப்போ அவர் கேட்கலாம் இல்லையா, இஸ்ரவேல் பண்ண பாவத்துக்கு ஏன் மனைவி எதுக்கு ஆண்டவர் கேட்கலாம். அப்போ இது என்ன எதோட வந்து கர்த்தர் வந்து அடையாளப்படுத்துகிற தேவன் இருக்கிறாங்கன்னா எருசலேமுக்கு தேவன் என்ன செய்யணும் அழைக்கப்பட்டு பார்த்தோம். நம்ம என்னாச்சு தீக்கொளுத்தணும் நேபுகாத்நேச்சார் டோட்டலாக. அப்படி தீக்கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது தேசத்துலேயே டோட்டலாக என்ன செஞ்சிருவாங்க தேசமே அழிஞ்சு போகும். அதோட சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா என்ன அடுத்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அடிக்க சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அழக்கூடாதுன்றார். 17 வாசிங்க, 16 வாசிங்க. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, இலவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். ஆமாம், அதோட வந்து அந்த அம்மா இறந்து போச்சுன்னு என்ன சொல்கிறாருன்னா, இழவு கொண்டாட வேணாம், யாருக்கும் சொல்ல வேணாம். ஏன்னா அந்த ஆலயம் வந்து தேவாலயம் இடிக்கப்படும் போது யார்கிட்ட சொல்லிட்டாரு, இப்போ யாருக்கு நீ சொல்ல வேணாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷால் என்ன செஞ்சுருவாங்க, இப்படி மூடிக்கிறாங்க. அப்படி மூடும்போது என்ன செஞ்சிரு, தாடியை மூடுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கிறான், தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும். அப்போ உனக்கு வந்து ஜனங்கள்லாம் சாவாங்க. தனக்கு எருசலேம் ஆலயம்னா ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மேற்கு சுவரில் வந்து சில முட்டி அழுகிறாங்க. அப்போது அந்த காரியம் இடிக்கும் போது இவங்க என்ன செய்வாங்கன்னா, தனக்கு பிள்ளையோ வேறு உருத்தானவங்களும் சாகும்போது அவங்க தப்பு என்ன சண்டை நடந்துட்டு இருக்குது, ஆலயத்தை தீ கொடுத்துட்டேன் இடிக்கிறேன் அப்படிங்கும்போது செது பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அந்த சிச்சுவேஷனும் நம்ம அதுலேருந்து வரலை. நீங்கள் 1ஆம் உலகப்போர் 2வது உலகப்போர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாட்சி சொன்னால் கண்ணில் ரத்த கண்ணீரே வந்து சாட்சியை கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாகும்போது அவங்களுக்கு நம்ம போய் சரி அடக்கம் பண்ணி ஆராதனை பண்ணுவோம், 4 பேரை கூப்பிடுவோன்னு நினைப்பாங்க. போட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அழுகிறது கூட என்ன செய்ய அவங்களுக்கு நேரம் இருக்காது. தப்பு வைக்கப்படணும், சண்டை போடுறேன் வெட்டுறேன் குத்துறேன். அப்போ அந்த பட்டயத்துக்கு நம்ம தப்பித்தானே உடப்போம். இது பண்ணாலும் நினச்சிடுவாங்க, அதை உட்காந்து அழ முடியாது நம்மளால். இன்றைக்கி காசா பட்டணத்துலலாம் நடக்குது, அதெல்லாம் பார்த்தோம்னா கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இஸ்ரேலே நடக்குது. அவங்க வந்து வெளிப்பிரகாரம் வந்து காமிக்கல, அங்கேயும் என்ன செய்ய பாதிப்புகள் வந்து இருக்குது. அப்போ அவங்க இஸ்ரேல் பிரதமர் என்ன சொன்னாங்க, நெத்தனியாக நாங்கள் பாட்டுக்கு தான் செஞ்சாங்க. உள்ளே வந்து அப்போ சாதாரண ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அப்புறம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க வந்து கொண்டு போச்சாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களோட துக்கத்தை அடக்கிக்கிட்டு அதை சொல்லுவார். ஆறுதல் படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நேபுகாத்நேச்சார் வந்து ஒரு சண்டையிட்டு எல்லாரையும் வந்து கொன்று குவிக்கும் போது அந்த செத்தோடனே அதை போய் பக்கத்தில் போக கூட அவங்களால இருக்காது, நேரம் இருக்காது. அடுத்து அவங்களால அழகவும் முடியாது. அவங்களுடைய சம்பிரதாய பிரகாரம் இஸ்ரேல் இப்படி தான் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அவங்களுடைய கலாச்சாரம். அந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா அவங்க ஷால்வை போட்டு இல்லாட்டி அடக்கம் பண்ணி இப்போ நமக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ மரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிறிஸ்தவ மரணம் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், 10 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம், வர்றாங்க, பாட்டு பாடி ஜோம் பண்ணி கல்லறை தொட்டு கொண்டு போகிறோம். இது சண்டை நடக்குன்னு அந்த காரியங்களை செய்யாது, நடக்காது. அதுக்கு தான் இதே அடையாளப்படுத்துகிறாங்க. நெய் அடிக்கிறது தேவாலயத்தின்னு செய்கிறாங்க, தீக்குளுத்துறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாடியை மூடாத, என்ன அழுது என்ன செய்யாத, ஒப்பாரி வைக்காத, ஏன்னா இது உனக்கு அடையாளம், அந்த நாட்கள் இது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த காரியங்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி செய்கிறார், அதுதான் பெரிய விஷயம். அதே மாதிரி செய்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25-27 வாசி, 25-27 வரைக்கும் வாசிங்க. பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்துமாவின் விசேஷித்த வாஞ்சியையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்து கொள்ளுகிறேனோ, அந்த நாளிலே தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ. அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய்.
நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். ஆமாம், இந்த 6 அடையாளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து அடையாளப்படுத்துகிறாரு. அவன் எதுவுமே பேச மாட்டேங்க. இது முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா வந்து தீர்க்க தரிசனம் சொல்வதே அந்த ஆரம்பி. அடுத்து இந்த காரியத்தில் வந்து சொல்கிறார். எரேமியா 1 வந்து பார்த்தீங்கன்னா 13-15 வருஷம். எரேமியா 1:13-15. கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றார். இதோ நாட்கள், நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்றி மதில்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். இதை வந்து எரேமியான்னு சொல்கிறாரு. இந்த காரியத்தை சொல்கிறார். வடக்கே பொங்குகிற பாடம் எப்படி பார்த்தீங்கன்னா அவர் நேபுகாத்நேச்சார் வந்து வர்றதை குறித்து கர்த்தர் வந்து சொல்கிறார். எரேமியால 7:24 வருஷம். 7:24. அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். கேட்காதனால என்ன ஆகுது? இந்த காரியம் வந்து நடக்குதுன்னு எரேமியா சொல்கிறார். எரேமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். 11 எரேமியா 11. அடங்க படித்தேன். எரேமியா 11 படித்தேன். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். ஆமாம், போதும். அதாவது சத்தத்தை கேட்டால் அது நடக்கும். இந்த இடத்துல வந்து கேட்கல. கேட்கறதுனால என்ன செய்வார்? அந்த காரியத்தை வந்து செய்கிறார். ஏசாயா 30:33 வருஷம். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினீர். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கெந்தகத்தீயை போல அதை கொளுத்தும். இந்த தோப்பேத்துங்கிறது பார்த்திங்கன்னா எருசலேமில் தென்கிழக்கு வந்து இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பள்ளத்தாக்கு. 2 ராஜாக்கள் 16:3 வருஷம். 16:3. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். இந்த காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் பள்ளத்தாக்கு இருக்கிறார். தோப்பேத்து இன்னும் பள்ளத்தாக்கு இருக்கிறார். கர்த்தர் வந்து உருவாக்குறார். இதை வந்து இப்போ எதோட வந்து தொடர்புபடுத்தலாம் பார்த்தீங்கன்னா எரேமியா 19:2 வருஷம். சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டணத்துடைய பட்டணமும் ராஜ்யத்துடைய ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியருடைய எரேமியா 19. எரேமியா 19:2.
கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. ஆமாம், இன்னும் பள்ளத்தாக்கு தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. இது வந்து வெளிப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு யாகம் நடந்து அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பள்ளத்தாக்குள்ளே எல்லாத்தையும் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. இது இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா இது நரகத்துக்கு அடையாளம். ஆமாம், அடையாளம். 7:14 to 15 வாசிங்க. எரேமியா 7:14-15. என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்பிராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 9:12-16. 12:16. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களுக்கு பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன். பிள்ளைகளாக்குவே. ஆமாம். 9:16. எப்பிராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். ஆமாம், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசி எரேமியா என்று சொல்கிறார். மல்கியா 2:12 வாசிங்க. இந்த மரணம் பிள்ளைகளற்றாக தான் அது மரணம். மல்கியா 2:12. இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். கூடாரத்தில் இராதபடிக்குன்னு சொல்லலாம். மல்கியாவை சொல்கிறார். லேவியராகம் 13:45 வாசிங்க. லேவியராகம் 13:45. 13:45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி, இந்த குஷ்டரோகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன் தலையை மூடாதவன். அந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஷ்டரோகத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவாங்க. குஷ்டரோகத்துக்கு சமமான சொல்லுவாங்க. இசைக்கல் 24:22 வாசிச்சுட்டு வாசிப்பாங்க. இசைக்கல் 24:22 வாசிங்க. அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். லேவியராகம் 13:45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து பாவத்து நிமித்தம் குஷ்டரோகியான சிலர் கர்த்தர் மாற்றி விட்டுறார். குஷ்டரோகியானா அந்த நிலைமைக்கு செய்யாத குஷ்டரோகியானா அந்த நிலைமைக்கு செஞ்சாங்கன்னா கர்த்தர் மாற்றி விட்டுறார். எரேமியா 16:7 வருஷங்க. எரேமியா 16:7.
செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. இப்போ இந்த இது என்னாச்சு, அவங்க 26:14 என்ன சொல்லிடுறாரு, செத்தவர்கள் நிமித்தம் சாப்பிட, இங்கே என்ன சாப்பாடு சாப்பிட முடியாப்பா. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் யார், இஸ்ரவேல் புத்தர்லாம் யார், சங்கீதம் 78:64 78:64. அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள். ஆமாம், ஆசாரியனாலே பட்டயத்தால் விழுந்தாங்க. அதனால ஒரு துயரம் மூட முடியலை. அந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷ்டரோகியோட பாவத்துக்கு ஈடாக சொல்கிறார், அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஈடாக சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 24:25 வாசிங்க. பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்துமாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளுகிறேனோ. அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 28:32 வருஷம் 8:32. உபாகமம் 28:32. உபாகமம் 8:32 இல்லையா? 28:32. 28:32. உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். எங்கே சொல்லிட்டாரு, வழிநடத்து வரும்போது என்ன சொல்கிறார், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சால் உனக்கு ஆசீர்வாதம், என்னென்ன செய்ய போறியோ உனக்கு வந்து என்னது நியாய தீர்ப்பு அப்படிங்க உபாகமத்திலே சொல்லிடுறார். அந்த காரியம் தான் என்ன செய்யுது, எசேக்கியேல் வந்து சொல்லி எரேமியா காலங்களில் வந்து அந்த நடைபெறுகிற காரியமாக எசேக்கியேல் 24:26 வருஷங்க. 24:26. அந்த நாளில் தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான். அது காதுகள் கேட்க சொல்லுவாங்க. தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேல் 4:12 வருஷங்க. 1 சாமுவேல் 4:12. பென்யமீன் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அந்த என்ன சொன்னான், அந்த யுத்தத்தில் வந்து யார் செத்து போனால், பசங்க 2 பேருமே செத்துட்டாங்க. ஓப்பனி படகா செத்து போனாங்க. அடுத்து அந்த உடன்படிக்கை பற்றி பிடிபட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏலி என்ன செஞ்சுறாரு, அவனும் சேர்த்து போயிடுறாரு. இந்த காரியங்கள் தீர்க்க தரிசனம் இங்கே இன்னைக்கு நடக்கிற காரியங்களை அன்னைக்கு நடந்துருக்குது. அன்னைக்கு நடந்த காரியங்கள் என்ன செய்கிறாங்க, திரும்ப அந்த காரியங்கள் வந்து செய்கிறாங்க. அதனால இந்த நியாய தீர்ப்பு எரேமியா 7:4 வருஷங்க. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். அந்த எரேமியா காலத்தில் சொல்லுவாங்க, தேவாலயம் ஆண்டவருடைய ஆலயம் இதெல்லாம் யாரும் இடிக்க முடியாது அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா பொய் தீர்க்க தரிசனம். அவர் குரூப் என்ன சொல்லிட்டு தான் இருக்குது. உண்மையாக சொல்கிற வார்த்தைகள் யார் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உண்மையாக சொன்னால் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வார், உண்மையான தீர்க்க தரிசி திடீர்னு இருப்பார்.
சுத்தப்படுத்துறதுக்கு திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, இது என்ன தீர்க்க தரிசனம் ஆசீர்வாத தரிசனாங்க நம்புகிற பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அந்த நாட்டில் இருந்திருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. எசேக்கியேல் 24:16 வாசிங்க. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் புலம்பல் 2:4 வாசிங்க. இதுக்கு ஒரே அடினால் அடிக்கிறாங்கன்னா புலம்பல் 2:4 வாசிங்க. புலம்பல் 2:4. பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நான் ஏற்றினார். அவரே என்ன பண்ணாரு, எதிரியா என்ன செய்றாரு, ஒரே அடியில் என்ன செய்றாரு, அடிக்கிறாரு. எரேமியா 13:17. எரேமியா 13:17. நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று. ஆமாம், சொல்கிறவரை கேட்கலன்னா சிறை இருப்புன்னு எரேமியா சொல்கிறாரு. 16:5. எரேமியா 16:5. ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும். ஆமாம், அந்த எரேமியா ஒன்று கூட எரேமியா என்ன சொல்லியிருந்தாரு, அடுத்த கீழே வாசிங்க. புலம்பாமலும் வருது 16. புலம்ப போகாமலும் அவர்களுக்கு இந்த காரியத்தை என்ன சொல்றாரு, எரேமியா என்ன சொல்றாரு, அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 22:10 வாசிங்க. எரேமியா 22:10. மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்க வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். ஆமாம், இறைமேட்டுன்னு சொல்லிடுறாரு. ஆமாம், அங்கே அந்த என்ன நடக்குது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. செத்து போயிட்டான், அங்கே போகிறான்ல, அவனாவது என்ன செய்யணும், ஒழுங்காக வரணும், அதுக்காக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை சுமந்துட்டு போது எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எனக்காகவும் உங்களுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் பாவத்துக்காக அழுது என்ன செய்யுங்க, பரலோகறதுல இந்த சிலுவை மரணம் நான் ஏற்படுது. அப்போ இந்த நியாய தீர்ப்பு கத்தர் வந்து இங்கே நியாய தீர்ப்பு வைக்கும்போது அதுக்காக அழுதுட்டு இருக்காங்க. ஜெயிலுக்கு ஒரு கூட்டம் தப்பி போயிருக்கு, சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்காங்களே, அவங்களாவது ஒழுங்காக வரட்டும் அப்படின்னு செய்யுங்க. அதுக்காக நீங்கள் இறைமையாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பாட்லேயே அவர் சொல்கிறார் இறைமையா. இங்கே எசேக்கியேல் வந்து அங்கே நடக்கிறத குறித்து அடையாளப்படுத்துகிற தேவனார். ஆனால் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, எரேமியா சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கேளாத ஒரு இருதயம் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, கிரியை செய்யுது. எப்போ இருந்து கிரியை செய்யுது, ஆதாமிலிருந்து கிரியை செய்யுது. ஆதாமிலிருந்து கிரியை செய்து நோவாவை தெரிஞ்சுக்கிறார். நோவா பிறகு என்ன செய்யுது, அந்த காரியம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அது நடந்து இது எல்லாமே ஒப்பு கொடுத்து கடந்து வந்தாலும் கர்த்தர் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு, நமக்கு சிலுவை மரணத்தை வந்து ஏற்படுத்தி வைக்கிறார். இந்த சிலுவை மரணத்தின் நிமித்தம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு கிருபை வந்து நமக்கு, பாவம் செய்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கிருபை, அந்த ரட்சிப்பு அவங்களுக்கும் பங்கு. இன்றைக்கி நமக்கு அதுக்குரிய பங்கு இருக்குது. ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாவங்கள் என்ன செய்து முழுசாக என்ன செய்து மன்னிக்கப்படும். இன்றைக்கி நம்ம டெய்லி நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்யும்போது இந்த கிருபை நிமித்தம் என்ன செய்யணும், அந்த சிலுவை மரணத்தின் நிமித்தம் அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நம்ம மீட்கப்பட்டு கிருபையினால என்ன செய்ய இன்றைக்கி நம்ம வந்து கடந்து அழுகிறோம். ஆனால் அது கிருபை நம்ம செஞ்சு வச்சோன்னா பத்திரமா வச்சுக்கணும். அந்த கிருபைனா என்னது அப்படிங்கிற தனியே ஒரு செய்தியை நம்ம போகணும். அப்போ கிருபை இருக்குது, ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். அந்த தோப்பே இன்னும் பள்ளத்தாக்கு அது வந்து நரகத்தோட என்ன செய்யும், லிங்க் ஆகும். அப்போ கேளாத ஒரு காரியம் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே வரைக்கும் கொண்டு போகலாம், எங்கேயும் கஷ்டம். சிறையிருப்பு அப்படிங்கும்போது அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா பிடிச்ச என்ன செஞ்சாங்க, அடுத்த நாட்டுக்கு கொண்டு போனாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து பிசாசோட சிறையிருப்பு இருக்கும். இன்றைக்கி இந்திய தேசத்தை வந்து ஆங்கிலேயர்லேருந்து நம்ம விடுபட்டுட்டோம், இன்றைக்கி நம்ம சுதந்திர தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்குமானால் இந்த இந்தியா வந்து அந்த டோட்டல் கேளாத காரியத்தில் வந்து விக்கிரக வழிபாடு போயிட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம
நமக்கு அடிமைப்படக்கூடிய ஒரு காலம் இருக்குது. நான் சொல்கிறேன் எல்லா இடமும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவில் சுதந்திரம் வச்சு இன்றைக்கி யாருமே அடிமைப்படுகிற காலங்கள் இல்லை. ஆனால் பாண்டிச்சேரியோட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃப்ரான்ஸ் அவங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்குது. அவங்க வந்து அவங்க விடுபட அவங்களுக்கு மனசில் என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே வேறு எவனோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்த குட்டி கலாட்டம் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், ஃப்ரான்ஸ் ஆதிக்கத்துக்குள்ளே இருந்துக்கிறோம். அங்கே ஒரு தனியான ஒரு தேர்தல் நடத்துவோம். அது ஏதோ ஒரு தேர்தல் சொல்லுவோம், யூனியன் பிரதேசமாக நம்ம சொல்லுவோம். நான் நினைக்கிறேன் அப்போ விடுபடாத ஒரு தன்மை இருக்குது. இப்போ எனக்கு இந்திய தேசம் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு சுதந்திரமாக இருக்கும், விடுதலை. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அடிமைப்படாத ஒரு தேசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போவே எப்படிப்பட்ட ஆட்சியில் நம்ம இருக்கிறோம், விக்கிரக வழிபாட்டுனால வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாத லெவலுக்கு என்ன இருந்தது, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய காரியங்கள் நம்ம செய்து கட்டப்பட முடியாத நிலையில் இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த பாவத்தினுடைய கேட்காத ஒரு தன்மையானது இதெல்லாம் நடக்குது. அப்போ அதுக்கு எசேக்கியேல் எடுத்து கர்த்தர் செய்கிறாரு, பயன்படுத்துகிற தேவனாக இருக்குது. அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், இந்தியா வந்து ஒரு நாளைக்கு அடிமைப்பட போகுது அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய தேசம் வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு, இந்திய தேசம் வந்து கிறிஸ்துவின் தேசமாக மாறுகிறதுக்கு நம்ம எல்லாமே அடையாளப்படுத்துகிற பிள்ளைங்களாக இருக்கணும். எப்படி நம்மளை அடையாளப்படுத்துறது, அவர் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து மனைவியோ ஒரு கணவனையோ அடித்து நமக்கு காட்டணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாம் அந்த எசேக்கியேலுடைய மனைவி அடித்த மரண அடையாளமெல்லாம் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய எல்லா காரியங்களும் அதோட லிங்க் ஆகும். அப்படி ஆகும்போது நமக்குன்னு ஒரு தண்ணி செஞ்சால் நமக்கு வந்து சிலுவையில் வந்து சிலுவை மரணம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளோடு இருந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யணும், அந்த கிருபை நம்ம செய்யணும். ஆனால் இந்த இந்திய தேசத்தில் வந்து என்னை எதுக்காக வச்சார் எசேக்கியேல் எங்கே கொண்டு அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு, கல்தேய தேசத்துக்கு அடையாளப்படுத்த இறைவனா அந்த ஸ்பாட் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிற அடையாளப்படுத்துகிற தேவன். இப்போ இன்னைக்கு நம்மளை இங்கே எதுக்காக வச்சிருக்கிறாரு, நாம் என்ன செய்கிறது கிடையாது, இறைமையா எசேக்கியேல்லாம் சிந்திக்கிறது கிடையாது, தீர்க்கதரிசனம் அப்படிலாம் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே அது கர்த்தருடைய பார்வையில் எல்லாருமே தீர்க்கதரிசியாக, இந்த தீர்க்கதரிசனம் வரம் கிடச்சாதான் தீர்க்கதரிசியா. அப்படிங்கும்போது தீர்க்க தரிசனம் வரணும் சொல்கிறார் கர்த்தர், பவுல் என்ன சொல்கிறார், நாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், மற்றவர்கள் என்ன செய்து பாவத்தை விட்டு திரும்ப பண்ணுகிற தீர்க்க தரிசனம், ஆசீர்வாதம் சொல்லி பணம் வாங்குற தீர்க்க தரிசனமாக இருக்கக்கூடாது. அடுத்தது நாட்டில் நடக்கிற பாவங்களை கண்டித்து மறுக்கிற தீர்க்க தரிசனம். எனக்கு ஒரு சபையை கொடுத்துருக்காரு, சபையில் உள்ள மக்களை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், வழிநடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவங்க வந்து பலப்படுத்துகிற அடையாளப்படுத்துகிற ஒரு ஆளாகும். நம்மக்கிட்ட ஒருத்தர் 2 பேர், ஒரு ஆத்மாவோ 2 ஆத்மாவோ இல்லை என்னுடைய அழைப்பு வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் இருக்கும், எனக்கு சபை அழைப்பு கிடையாது, நான் வந்து சுவிசேஷகராக இருக்க போகிறேன், அடுத்து என்ன இருக்குது, நான் அப்போஸ்தலராக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லா அழைப்புலையும் என்ன இருக்கணும்னா தீர்க்க தரிசனம் வர வந்து வார்த்தைகள் என்ன செய்யணும், தீர்க்க தரிசனம் ஜனங்களை வந்து என்ன செய்யணும்னா அந்த பாவத்தை விட்டு திருப்புகிற வார்த்தைகளாக இருக்கும். என்ன சொல்றாரு, சுவிசேஷம் சொல்லும்போது நீ கண்டித்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ணு, அப்புறம் கண்டித்து உபதேசம் பண்ணுறது வசனம் வந்து. இப்போ ஒருத்தரை போய் பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவங்களுக்கு வெளிப்படும்போது அது என்ன செஞ்சிடணும், சொல்லிடும் நிறைய வராது. ஆனால் நம்ம சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும், கிரியேசி. இப்போ இந்த இந்திய தேசத்தை குறித்து நம்ம தீர்க்க தரிசனம் எப்படி சொல்கிறது அப்படின்றது தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் வார்த்தைகள் சில கர்த்தர் வந்து கொடுக்கிறதே நாங்கள் அதை நம்ம கண்டித்து உணர்த்துக்கும் போதுன்னா சொல்லத்தான் செய்யணும். அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அந்த சபையை விட்டு இல்லை என்ன செய்வாங்க, அந்த தொடர்பை நமக்கு என்ன செய்யணும் இல்லாமல் போய், ஆமாம் இல்லாமல் தான் போயிருக்கு. ஏன்னா பாவத்தை குறித்து சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், யாருமே ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சொல்லும் போது சபையை விட்டு என்ன செய்வாங்க, வெளியே அனுப்பி விட்ருவோம்.
அது தனிப்பட்ட முறையில் போகும்போது என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய தொடர்பு என்ன செய்வாங்கன்னா கட் பண்ணி விட்டுரும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆத்மாக்கள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கூடாது, யோசிக்கக்கூடாது. நம்மளோட என்ன வேலையாக இருக்குதுன்னா எஸ்ஐக்கு செஞ்ச மாதிரியா, எஸ்ஐக்கு செஞ்சாலும் நம்ம செய்ய முடியாது நம்மளால். அவர் ஒரு மனைவியை அது மரணத்தின் மூலம் அடையாளப்படுத்தும் போது அவரை ஒப்புக்கொண்டு அது வரைக்கும் அமைதியாக இருந்த பிறகு எனக்கு சரியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதன் நான் என்ன செய்யறேன் மாறுகிற கத்தை பயன்படுத்துகிறேன். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அடுத்து வந்து தீர்க்க தரிசனம், எதையுமே தீர்க்க தரிசனம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் மேக்சிமம் சொல்லுவாங்கன்னு வச்சுருந்தேன். இசைவேக்கிய ராஜா வந்து கேட்குறாங்க, நீ வந்து எனக்கு என்ன சொல்லு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன்னா என்ன செய்யுங்க, பழையபடி என்ன செஞ்சுருவீங்க, அந்த துறவில் கொண்டு தண்ணி இல்லாத துறவில் கொண்டு போய் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுகிற நம்ம சுவாமி வந்து பயப்படுகிற சுவாமி என்ன செய்வாங்களோ எது செய்வாங்க. அப்போது இறைமையானாலே நிலச்சி நிற்க முடியல, நம்மளாலே இசைக்கிறதும் நிலச்சி நிற்க முடியல சொல்கிறாரு, திரும்ப சொல்லிடுறாரு இறைமையை. இசைக்கியல் என்ன சொல்லிடுறாரு, அடையாளப்படுத்துறது அவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ஒரு கூட்டம் வந்து பொய்யான தீர்க்க தரிசனம் இருக்கதான் செய்யுது, அதன் பற்றியில் இசைக்கியல் செய்கிறாரு சொல்லத்தான் செய்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன செய்யணும், சொல்லணும். எதிர் விளைவுகள் சொல்கிறாரு, பார்க்கக்கூடாது. எதிர் விளைவுகள் என்ன, அவன் வந்து வரமாட்டேன், நமக்கு சபைக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ தீர்க்க தரிசனம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் நான் வேற ஒன்றும் நடக்காது. இல்லை அப்படியே நம்ம நாடு கடத்தி துறவில் போட்டால் நம்மளுக்கு 5 ஆண்டுகிட்ட போகணும். அந்த ஒரு தைரியம் இருக்கிற மனுஷன் தான் கத்தனை செய்வார். நான் பயன்படுத்துகிறேன் தீர்க்க தரிசனம் வந்து இந்த காரியங்களாமா குறித்து இருக்கிறத சொல்லி தான் இருக்கும். நீ இங்கே வா, நீ அங்கே போ, நீ இந்த கல்யாணம் பண்ணு, நீ இங்கே பண்ணு, அங்கே பண்ணுலாம் தீர்க்க தரிசனம். அதான் பொய்யான தீர்க்க தரிசனம். உலக பிரகாரமான மாம்சீக பிரகாரமான காரியங்கள் சொல்லுறது பொய் தீர்க்க தரிசனம். நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு கர்த்தர் சொன்னார். எப்போ சொன்னார், ஆபிரகாம் சொல்லுவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் யார் சொன்னார், யோவேலுக்கு சொன்னார். அது எதை குறித்து சொன்னார்னு அபிஷேகத்தை குறித்து சொன்னார். அப்போ ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது அவன் என்ன செய்யறான், உடனே என்ன சொல்லிடுவாங்க, அவன் வந்து வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானுமா இருந்தான். இன்னைக்கு இஸ்ரவேல் ஆசீர்வாதம் இருக்கான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மத்தியில் அவன் கடந்து கொண்டப்பாங்க இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், கீழ்ப்படியாத போது ஒரு நியாயத்தை இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன செய்யணும், அதை சொல்லிடணும். சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் சில கத்தை வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கிற போது இந்த இதெல்லாம் நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கூடிடுறேன், எனக்கு போடுச்சு, இந்த கடனை என்ன செஞ்சுருவாரு கத்த இந்த டோட்டலாக அடுத்து அது எப்படி மன்னிப்பாங்க, அது எப்படி ஏடிஎம்ல பேங்க்கில் வந்து பணம் போடுவார், அதெல்லாம் பொய்யான கடனே வாங்கக்கூடாதுன்னு இருக்குது பைபிளில் வந்து வசனங்கள் இருக்குது. அப்போ நான் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு பொருத்தனை பண்ணி அந்த கடன்லேருந்து வெளியில் வர்றதுதான் பார்க்கணும். இப்போ ஏசா நாட்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து கடனாக இருக்குன்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறாரு, எண்ணெய் குடத்துல நிரப்பி நீ விற்றுக்கமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படித்தானே? ஆமாம். எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணெய் குடத்துல நிரப்பினாரா? இல்லை. வீட்டுக்காரர் கடன் இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியோட அம்மாவாக இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களை வந்து அடிமைப்படுத்த போகும்போது அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ வந்த ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்தவங்க எப்படிப்பட்ட நிலைமையில கடன் வாங்கினேன், எதுக்கு கடன் வாங்கினேன், எதுக்கு கடன் வாங்கினான்னு தெரியும், அவனுடைய சத்தியத்தை அவனுக்கு போதிக்கணும். அதுக்கு மேலே அவர் வந்து அற்புதம் செய்கிறாருன்னா எதுக்காக அவர் அற்புதம் பண்ணாருன்னா தீர்க்கதரிசியின் புத்திரர் என்ன செய்ய அடிமைப்படக்கூடாதுன்னு இருக்குது. நீ கூட்டத்தில் வந்து அவன் கடனை வந்து அடைச்சிட்டேன்னா அவன் என்ன எது நிமித்தம் வந்து கடன் அடைக்கிறாரு அப்படின்னு கண்ணார் என்ன செய்கிறாங்கன்னா எண்ணெயை வந்து குடத்தில் ஊற்றிட்டு அதை வந்து விற்று தான் என்ன செய்கிறாங்க, அந்த கடனை வந்து அடைக்கிறாங்க. உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் போட்டு கடன் அடைக்கிறது இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கும். எடுத்து பயன்படுத்துனா பிசாசு தான் என்ன செய்வாங்கலாம் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு கள்ள உபதேசம் வந்து அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஆமாம், ஜஸ்ட்டு வந்து சினிமா பாட்டு பாடுறேன் சபை கூடுது அப்படின்னா அவன் மட்டும் அந்த கிறிஸ்து அந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சத்தியத்துக்கு செவி கொடுத்தா அவங்களும் அந்த கிறிஸ்துனாக இருக்கும். சினிமா பாடுறது தப்பு இல்லை அப்படிங்கும்போது அதை கேட்டுட்டு இருக்காங்க ஒத்துக்கிறவங்க. அப்போ
மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு இளம் பெண்ணோட வந்து இருக்கிற ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு கூட்டம் பின்னாடி போகுதுன்னா அது ஜான் ஜெபராஜ் வந்து அந்த பாவத்தை செய்கிறத வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அப்போ அதுவும் அந்த கிறிஸ்துவே அவனுக்கு மட்டுமில்ல அவன் சேர்ந்து எல்லாருக்குமே அந்த ஆவி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணும். பாவத்தை கண்டித்து உணர்த்தது யாரு? பரிசுத்தாவியானவர். பாவத்தை கண்டித்து உணர்த்தாதது யாரு? அசுத்தார். விவாகரத்து பண்ணாதே வசனம் இருக்குது. விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு இளம் பெண்ணோட வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்போ இது என்ன ஆவி? அந்த கிருஷ்ணன். நான் பகிரங்கமாக என்னுடைய சபையில் வந்து நான் சினிமா பாட்டு பாடுறது அது என்ன ஆவி? அந்த கிருஷ்ணன். சினிமா பாட்டினால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? அதே யோசனை. அது வேசியின் பாடலுக்கு போனால் என்ன யூஸ் ஆண்டவருக்கு? ஒரு குரூப்பை வந்து நீ சினிமா பாட்டு பாடிட்டு ஒரு குரூப்பை வந்து வழியில் எடுத்துக்கலாம். ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நம்ம இருக்கோம். மகிமைப்படுத்தாமல் இன்னொருத்தன் பாட்டை வந்து அது அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாடல் வந்து சரீரத்தை குறித்து தானே இருக்கு. பாடல்கள் தான் உணர்ச்சியை வந்து இச்சைக்கு தூண்டுதல் இப்போ இதனால் எப்படி ஆண்டவர் எல்லாமே மகிமைப்படுது. இதெல்லாம் நம்ம அனுப்பிச்சது பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கும். அவங்க போய் என்கிட்ட போய் பேசித்தனாவி விபச்சார ஆவி அந்த கிறிஸ்து நான் எல்லாம் சொன்னோம்னா என்ன செய்யாது? மண்டையில் ஏறாது. அந்த ஆவியை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆமாம், பேசித்தனத்தை கிடைச்சவங்க விலகி ஓடும். அந்த கிறிஸ்துனாவே நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது. அவங்கள டோட்டலாக விட்டுறணும். ஆண்டவர் வர வரைக்கும் அந்த கிறிஸ்து வெளிப்படுத்தி விசேஷம் படிக்கும்போது நம்ம பார்ப்போம். அவனுடைய ஆவி என்ன செய்யலாம்? கிரியேஷன். இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் வந்து உயிரோட எழுப்புறாங்க, அடுத்து வந்து விடுதலை பெறுறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு செய்யணும். ஒரு மனுஷனை வந்து எழுப்பணும். ஆண்டவர் வந்து லாசர் வந்து எழுப்பினார். யாரை எழுப்பினாருன்னா டெய்லி அவங்க வீட்டுக்கு போகிறவங்க, அடுத்த நாள் மரியாதை மாத்தாலும் நேசிக்கிறவங்க வீட்டில் போய் என்ன நிலைமை நடக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க, கத்த காரியங்களை பார்த்து அவன் எழுப்புறாரு. அதே நேரத்தில் ஒரு பாடையை தொட்டு அந்த பையனை வந்து எழுப்புறாரு. ஆனால் அது பின்னணி சரித்திரத்தை தெரிவிக்கப்படாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு மனுஷனை வந்து நான் எழுப்புறேன் அப்படின்னா அது நான் எதுக்காக எழுப்புறேன் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? அவன் வந்து கவனம் பார்க்கலாம். அவனை எழுப்புனா அந்த அவனுடைய தேவனுடைய திட்டமோ, அவன் தேவ திட்டத்தை செய்வானா, அவன் தேவனுடைய சித்தத்தை செய்வானா, அவனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத எனக்கு செய்யணும். நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன செய்யணும்? நம்ம வந்து ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? எழுப்பணும். கேரளாவில் ஒருத்தர் கலந்து சொன்னாங்க, இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து கேட்டுட்டு என்ன செய்வாராம்? செய்வாராம். அந்த மாதிரி ஒரு வரம் கிரியை செஞ்சுச்சுன்னா தேவனுக்காக என்ன பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வரமாக செய்யணும். ஆமாம், இருக்கணும். சுகமில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சரிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது. சரி பண்ணோட அவங்க வந்து என்ன செய்யலாம்? ஆண்டவருக்குள்ள அடுத்தடுத்த காரியங்களை அவங்கள ஒப்புரவாகி பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகமில்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணி விடுதல் கொடுக்கும்போது அது யாராக இருந்தாலும் விடுதல் கொடுக்கும்போது அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கிறதுக்காக நம்ம செய்யலாம். வரம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அந்த வரம் கிரியை செய்யுது அப்படின்னா அது எதுக்காக பயன்படுத்தணும்? ஆபத்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லாத காணிக்கை கொடுப்பானுங்க. அது மாதிரி சுகமானவங்களுக்கு நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? காணிக்கை வாங்கக்கூடாது. இலவசமாக இப்போ என்ன செய்ய பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கிறது தான் அவசியம் இருக்குது. ஆண்டவருடைய காரியத்தில் மெசேஜோ செய்தியோ இல்லை வரங்களோ கிரியை செய்யும் அந்த காணிக்கை என்ன செய்ய வாங்கக்கூடாது. அது கணக்கு. சாதாரணமாக ஒரு உத்தம பணக்காரனாக இருந்தால் அவன் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு வந்து கணக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வரங்கள் கிரியை செஞ்ச பிறகு அது நிமித்தம் நம்ம என்ன செய்யக்கூடாது? காணிக்கை வாங்கக்கூடாது. நான் வந்து தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறது அதை நான் உங்கள்கிட்ட வாங்குறேன் அப்படின்னா அதுவே தவறு தான். அவருக்கு காணிக்கை கொடுக்குறேன், 100 ஏக்கர் கொடுக்குறேன்னா அவன் எப்படி எதில் இருந்து சம்பாத்தியம் பண்ணி நமக்கு கொடுக்குறேன்னு பார்க்கணும். அது நம்ம கஷ்டம். உங்கள் சர்ச்சை கட்டுறதுக்கு என்ன செய்யறேன்? ஒரு 1 கோடி ரூபா தரேன். ஆஹா, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தணும்.
அப்படியா? அவன் எப்படி சப்பாத்தி நம்ம கொடுப்போம்? கட்டாட்டி என்ன சத்தியத்தின் பயன் பண்ணுறாங்க. கட்டினாலும் கட்டலைன்னு அவர் பார்த்துக்காரு. கொடுத்தாலும் காணிக்க கொடுத்தாலும் எப்படி கொடுக்குறேன், எதுலேருந்து கொடுக்குறேன், கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது நம்மகிட்ட எப்படி கொடுக்குறேன், எதுலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு விசாரிச்சு என்ன செய்யணும், காணிக்கும். ஆமாம். இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? நான் நினைக்கிறது எல்லாம் கேட்டால் எனக்கு காணிக்கை கொடுக்க மாட்டேன். இப்போ மீனாட்சி விக்கிரகம் எல்லாம் கோடி கோடியாக போட்டுறாங்க. அதெல்லாம் அன்னைக்கு புரிஞ்சுது எப்படி ராஜ்யத்துக்கு கொடுக்குறது. அது எதுவும் கொடுக்குறேன், அது கள்ளப்பணம். அடுத்த கணக்கு கொடுக்காத கருப்பு பணமா, கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. இதை உண்மையாகவே போடுறான்னு கூட அவன் எதுக்கு கொடுக்குறேன், அவன் அங்கே கொடுக்குறேன். ஆனால் நமக்கு எதுக்கு கொடுக்குறேன், ஒரு காரை கொடுக்குறேன்னு எதுக்கு கொடுக்குறேன், எனக்கு சரியாயிருச்சு ஜோம் பண்ணு, எனக்கு ஒரு காரை கொடுத்தாரு அப்படின்னா சரியானது ஓகே. அவன் என்ன வேலை வாங்குறேன், அவன் எப்படி அந்த பணத்தை நமக்கு செய்யணும், ஒரு 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 10 லட்சம் கார் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கிறத நான் கேட்டது என்ன செய்யணும், வாங்கணும். ஆமாம், இதை காலத்தை படிச்சேன். ஒரு பெரிய சாட்சியை சொல்லலாம். நம்ம உலகத்தில் வந்து நம்ம வாங்கும்போது என்ன செய்யணும், ஆடம்பரமாக வாழவே முடியாது. கர்த்தருடைய வசனத்தின் மேலே என்ன செஞ்சாரு, உண்ண உணவும் உடுக்க உடையும் போகும். இன்னைக்கு ஒரு இருக்க இடம் கேட்டுக்கலாம் அடிஷனாக, அது நம்ம பிள்ளைங்களுக்காக அனுப்பிச்சிடலாம், நம்ம கேட்டுக்கலாம். நம்ம ஓவர் என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது, அட்டம் போடவும் கூடாது. இதுதான் இந்த முடிவில் என்ன செஞ்சது பார்த்தீங்கன்னா இன்னோவம் பண்ணலாம். இன்றைக்கே கத்த வந்து நீங்கள் வெளிப்படத்தில் வந்து இன்னோவம் பள்ளத்தாக்கு வந்து லேவியர் ஆரம்பி 18-21 இதை பார்த்தோம். லேவி இன்னோவம் பள்ளத்தாக்கு அது எப்படி கத்த இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. லேவியராகமம் 18:21. நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளகுக்கென்று தீ கிடக்கும்படி இடம் கொடாதே. ஆமாம், அது வந்து கர்த்தருடைய கட்டளை. 2 ராஜாக்கள் 23:10 வருஷங்க. 2 ராஜாக்கள் 23:10. ஒருவனும் மோளகுக்கென்று தன் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தீக்கிடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. அங்கே மோளகு மோளகு அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம், விக்கிரக வழிபாடு. ஆமாம், அதை இன்னும் பள்ளத்தாக்கு என்ன செஞ்சாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க. தீட்டுப்படுத்தினாலும் அது இன்னும் பள்ளத்தாக்கு என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கரப்ஷன் ஆகிடும். அது வந்து யாருடைய எல்லைக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா யோசுவா 15:8 வருஷம். அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையில் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலை சிகரத்திற்கு நெப்போதோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்ரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் யாரீமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி 15:8 போதும். இப்போ 15:8 வந்து இந்த இன்னும் பள்ளத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா யூதா கோத்திரத்துக்கு என்ன செய்யணும், அதுக்குள்ளே வந்துடும். இந்த தென்புறம் அப்படிங்கிறது எருசலேமுக்கும் தெற்க நம்ம இன்னைக்கு இருக்குது. இந்த இன்னும் பள்ளத்தாக்கு வந்து கத்த சரி இங்கே வந்து ஆயத்தப்படுத்துறது. இன்னும் பள்ளத்தாக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த இருக்கிற சாம்பல்
எல்லாமே இங்கே கொண்டு போடுவாங்க அப்படின்ட்டுலாம் வந்து இருக்குது. வெளிப்படுத்தல் 19:20 வருஷங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். என்ன பண்ணட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா நரகம். இசைக்கு வந்து 6 அடையாளத்தை நம்ம செஞ்சோம், பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அவனை அடையாளப்படுத்திட்டாரு. அடுத்து வந்து ஒரு அடையாளம் இந்த இசைக்கில் வந்து அடுத்து என்ன அடையாளமாக வச்சுருக்காரு அப்படிங்கிற அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம்.